தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்லயும் சரி, ஆல் இண்டியா கோட்டாலயும் சரி, சீட் இன்கிரீஸ் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதே போல தான் ஆல் இண்டியா கோட்டால வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட சீட் வந்து இந்த வருடத்திற்கு ஆட் ஆக போகிறதா தெரியுது. இதுல வந்து ஒரு 300 சீட்டுக்கு மேல கட்டாயம் அப்படின்றது தெரியுது. இன்னும் சில சீட் வந்து ஆட் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஒரு 50 சீட் அந்த மாரி. அது என்னென்னன்னு கடகடன்னு அந்த ஷார்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப ஓவராலா பார்த்தீங்கன்னா 400 சீட் கணக்கு வரும். ஆல் இண்டியா கோட்டால வர வர வேண்டிய சீட். இந்த ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கு வர வேண்டிய சீட் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தட்சசிலா யுனிவர்சிட்டில ஒரு 50 சீட் வரும். அதேபோல ஜேஆர் மெடிக்கல் காலேஜ்ல வந்து வருமான்னு டவுட்டா இருந்துட்டு இருக்கீங்க. அதுவுமே கட்டாயமே வரும். ஸோ ஒரு 50 சீட்டு. வேல்ஸ் டீம்டுல ஒரு 50. அதேபோல லலிதாம்பிகால வந்து பார்த்தீங்கன்னா, வராது இப்போதைக்கு. ஏன்னா ஆல்ரெடி அத குடுத்துட்டாங்க. வெங்கடேஸ்வரால பொறுத்தவரைக்கும் ஒரு 50 சீட் இருக்கு. வர வேண்டியது. பிஎஸ்பில கிடையாது. ஆல்ரெடி அதுவுமே குடுத்தாச்சு. செயின்ட் பீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிக சான்ஸ் ஒரு 100க்கு மேற்பட்ட சீட் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சுவாமி விவேகானந்தால ஒரு 50 சீட்டும், பாரத் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 50 சீட்டு. அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வர வேண்டியது இல்ல வந்தது வர வேண்டியதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 400 சீட்டுக்கு மேல ஆ டீம்டு யூனிவர்சிட்டில அதாவது ஆல் இண்டியா கோட்டா வழியா வருகின்ற கவுன்சிலிங் ரவுண்ட் 3க்கு வர வேண்டிய சீட் இருக்கு. இது எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கிற சீட்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆல் இண்டியா கோட்டால இன்னும் நெறைய இருக்கு. ரைட்டுங்களா? அதர் ஸ்டேட்லாம் இருக்கு. பட் அத பத்தி நாம சொல்லல. தமிழ்நாட்டுல இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா வழியா சீட் எடுக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியும் சரி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜுமே சரி. இதுல இருக்கிற சீட் என்னன்றது இந்த ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கு வர வேண்டிய சீட்ட மட்டும் தான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க இந்த சீட்ட பார்த்துட்டு, நீங்க இந்த டீம்டுல சேரலாமா? அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டில சேரலாமான்றத நீங்க முடிவு பண்றதுக்கு இது இந்த வீடியோ ஒரு ஈஸியாவே இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.